விஜய் சேதுபதிக்கு வந்து எப்பவுமே நான் ஸ்கிரிப்ட் சொல்லிடுவேன். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவார், அதை ரைட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பாபிக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ரெண்டு இதுதான். படம் எடுக்கும் போது தான் சொன்னார், ஆக்சுவலி கதை நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. அது தெரியாம அந்த நம்பிக்கை இல்லாமல் நடிக்க வந்தீங்களா சார்? இல்லை, அன்னைக்கு நீங்கள் இது எப்போனா ஷூட்டிங் நடந்து ஒரு 40 நாள் கழிச்சு சொன்னார். அப்புறம் இந்த கேரக்டர்னு யோசிக்கும் போது அசிஸ்டன்ட் அவங்க சொன்னாங்க அவர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஒரு 6 வாட்டி ஆடிஷன் பண்ணி திரும்ப ஆனால் எல்லா வாட்டி வந்தார், ரெகுலராக வந்தார். சீரியஸாக சொன்னார், இல்லை ஆக்சுவலி கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்டார். என்னன்னு, அந்த பொண்ணு என் கண்ணை பார்க்கறதுனால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. The film is about women. இந்த விமன்களோட கதை, பட் ஒரு மென்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் வர்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஸோ ஸ்டோரி பற்றி ரொம்ப சொல்ல விரும்பலை. ஏன்னா அது எதுவுமே தெரியாமல் வந்து படம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இது வரைக்கும் சொன்னது தான் அந்த கதையோட ஒரு விஷயம். அண்ட் ஐ நீட் டு தேங்க் த என்டையர் டீம். ஸோ ஆர்டர் படி வரனா ஷெரீஃப் மாஸ்டர், அவர் தான் எல்லா படமும் கொரியோகிராஃப் பண்ணார். செம்ம ஜாலியான ஆள். அண்ட் சாங்ஸ் வேறு ஒரு சாங் வந்து பயங்கரமாக இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பீச் சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் துஷ்டா சாங்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சாங் டு பி லைக் கொரியோகிராஃப்ட். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தென் சன் மாஸ்டர் சார், ஹரி தினேஷ் சார். ஸோ ஸ்டண்ட்டு இதில் வந்து ரொம்ப மினிமலான ஒரு விஷயங்கள், அதாவது வந்து பயங்கரமான சண்டை காட்சிகள்லாம் கிடையாது இதில். அதை அடித்து பார்க்குற அதெல்லாம் இல்லை, சிம்பிள் ஒரு சண்டை. அதுக்குள்ளே கம்போஸ் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும் சின்ன இடத்துல. அதுவும் ரொம்ப சின்ன டைமில். அதுதான் எங்கள் டீமோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா, சாங்காக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் வந்துட்டு சார் 1/2 hourல முடிக்கணும், 1 hourல முடிக்கணும் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 1 hourலாம் ஃபைட் எடுத்து முடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் தென் விஷ்ணு சங்கர் அண்ட் ஸ்ரீசங்கர் அண்ட் விஷ்ணு கோவிந்த். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இன் மை ஃபிலிம் கேரியர். சவுண்ட் டிசைனர்ஸ் என்னோட 3 படத்துக்குமே இவங்க தான். பேச மாட்டாங்க, பேசாமல் இருவாங்க. பட் ஆனால் தேர் ஒர்க் இஸ் லைக் எக்ஸ்ட்ராடினரி. ரைட் ஃப்ரம் பீட்ஸா ஜிகர்தண்டாலேருந்து தேர் ஒர்க் இஸ் லைக் எக்ஸ்ட்ராடினரி. இந்த படத்துலையும் ரொம்ப, ஏன்னா வந்து சவுண்ட் டிசைன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுக்குற, எனக்கு அந்த மீனிங் தெரிஞ்சது காரணம் அவங்க தான். அண்ட் தென் லிரிசிஸ்ட் மணியமுதன் சார், விவேக் சார், முத்தமிழ், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் சிவா வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் நான் அந்த ஸ்கிரிப்டை சொன்னேன். அவர் இப்போ ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே அவர் பெருசாக தான் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ரொம்ப மோசமாக தான் சொல்லுவேன். ஸோ அதில் ஐடியா இதான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஓகே அப்படின்னாரு, பண்ணலாம் அப்படின்னா. அப்போ ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறமேட்டு தெர் ஒன்ட் பி மச், அதாவது வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு எதுவுமே இருக்காது. அவரோட தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா, செட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த லைட்டிங்கில் ஒரு பேட்டர்ன் இது இருக்கும், அதில் ஒரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங்னா எனக்கே இது வரைக்கும் சொன்னதில்லை. அதுக்கப்புறமேட்டு படத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சு. அப்புறம் ஒரு நாள் கேட்டப்போ சொன்னார், இதில் வந்து இந்த கேரக்டரோட மூட் இப்படி இருக்கனால அதில் பின்னாடிலாம் இந்த கலர் வச்சுக்கலாம், அந்த கலர் வச்சுக்கலான்னு. வெரி வெரி இன்டெலெக்சுவல் சினிமாட்டோகிராஃபர். தேங்க்யூ சிவா, அவரோட ஒர்க் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. அண்ட் தென் விஜயமுருகன் சாருக்கு வந்து இங்கே, ஏன்னா ஜிகர்தண்டாவில் வந்து சார் தான் ஆர்ட் டைரக்டர். பல பிரச்சனைகள்னால அவரோட பேரை போட முடியாமல் போச்சு, ஆர்ட் டைரக்டர்ன்ற பேர். அதுக்கு நான் நிறைய இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கேன், இங்கேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு பிராயச்சித்தமாகவும் அவர் இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஒன் ஆஃப் தி அப்கமிங்கில் வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் ஹீஸ் ஆர்ட் டைரக்டர். அவர் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்ஷனும் சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த படத்துக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா ஏதோ ஒரு இதில் கமல் சார் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு படம் பார்த்து முடிச்சாலும் வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, ஆர்ட் டைரக்ட் நல்லான்னு சொன்னால் அந்த படத்தில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம், அது தனியாக தெரியக்கூடாதுன்னாரு. ஸோ சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஆர்ட் டைரக்ஷனும் சரி, இந்த படத்தோட கதையை ஒட்டி இருக்கும், எதுவுமே வந்து தனியாக நிற்காது. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஆல் ஆஃப் அஸ். ஸோ எடிட்டர், அது ரொம்ப என்ன சொல்கிறது, நானும் ஆஃப்டர் ஷூட்டிங் வந்து எப்படி வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி நான், விஜயமுருகன் சார், சிவா எல்லாருமே வந்து இந்த படத்தோட அப்படியே வாழ்ந்து இது பண்ணுமோ, அதே மாதிரி ஆஃப்டர் ஷூட் வந்து எடிட்டரோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்தை இது பண்ணி அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்ற இது மாதிரி பார்த்துட்டு பண்ணாங்க. ஸோ எடிட்டர் விவேகேஷனுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் இஸ் அசோசியேட் ஷஃபிக், அவனுக்கும் அவங்களோட டீமுக்கும் தேங்க்ஸ் அலாட். அண்ட் தென் தி ஆக்டர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி, பாபி, இவங்கெல்லாம், கருணாகரன், இவங்கெல்லாம் வந்து என் படத்தில் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸி தான், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதிக்கு வந்து எப்போவுமே நான் ஸ்கிரிப்ட் சொல்லிடுவேன். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவார், அதை ரைட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பாபிக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ரெண்டு இதுதான். ஸோ அவங்க 2 பேருமே தேர் ஆல்ரெடி ஆன் போர்ட். அண்ட் கருணா வந்து அதே மாதிரி அவர் ஒன்றும் பெருசாலாம் கேட்க மாட்டார், என்ன கதையெல்லாம் கேட்க மாட்டார், என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணிக்குவாங்க. விஜய் சூர்யா சாருக்கு வந்து எனக்கு அவரோட அந்த பிஹேவியர், அந்த இதெல்லாம் வந்து முன்னாடி நார்மலான இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அவளை பார்த்தப்போ ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிது. அப்புறம் கேட்டேன், அவரும் ஸ்கிரிப்ட் இதை போய் சொன்னேன், அதே மாதிரி வழக்கம் போல் ஒழுங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தார், இது என்ன கதை சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தார். ஆனால் சரி ஓகே பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தார். அப்புறம் படம் எடுக்கும் போது தான் சொன்னார், ஆக்சுவலி கதை நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு.
அது தெரியாமல் அந்த நம்பிக்கையில் தான் நடிக்க வந்தீங்களா சார்? இல்லை அன்றைக்கி நீங்கள் இது எப்போனா ஷூட்டிங் நடந்து ஒரு 40 நாள் கழித்து சொன்னார். இல்லை நீங்கள் சொன்னப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னாரு. இல்லை சார் நான் சொன்னது இதுதான். ஸோ அந்த டவுட்லேயே வந்து ஆனால் ஃபுல்லாக நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் காஸ்டியூம் கவிதா அண்ட் சுஜித் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் கேர் எடுத்து பண்ணாங்க. அண்ட் தென் டியூனி டிசைனர் டியூனி, ஏன்னா எனக்கு ரைட் ஃப்ரம் இந்த டிசைன்ஸ்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான், ரைட் ஃப்ரம் பீட்சா. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தெம் கேஸ்டிங்கில் வந்துட்டு ராதாரவி சார் பண்ணியிருக்காரு, வடிவுகாரிசி மேடம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீனு மோகன் சார், அவர் வந்து ரொம்ப, ஏன்னா தளபதியில் பார்த்தது, தளபதியில் வந்து தலைவரோட ஃப்ரெண்டாக வருவார். அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் அண்ணா நகரில் ஏதோ டீக்கல் 2 டீ குடிச்சு தான் அப்புறம் வந்துட்டு நீங்கள் தானே பீட்சா டைரக்டர் நான் ராமாண்ணா, நான் திரும்ப நடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எப்போ எது சொல்லுங்கள் அப்படின்னாரு. அது நடந்து ரொம்ப நாள் இருக்கும் ஜிகர்தண்டாக்கு முன்னாடி. அப்புறம் இந்த கேரக்டர்னு யோசிக்கும் போது அசிஸ்டன்ஸ் அவங்க சொன்னாங்க அவர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஒரு 6 வாட்டி ஆடிஷன் பண்ணி திரும்ப ஆனால் எல்லா வாட்டி வந்தார், ரெகுலராக வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஹி காட் இன் டு த கேரக்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மராக ஐ திங்க் ஃப்ரம் நவ் ஆன் அவர் வந்து நல்லா பேசப்படுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அதே நேரத்தில் நிறைய செட்லாம் நிறைய காமெடி பண்ணுவார். நான் வந்து ஒரு நாள் ஏதோ யாருன்னு தெரியல, அஞ்சலியா பூஜா கூடன்னு தெரியல, ஏதோ ஒரு சீன் நடந்துட்டு இருக்கும்போது ரீடேக் போகும்போது நாங்கள் இல்லை இப்போ ரொம்ப போகலான்னா ரொம்ப சீரியஸாக சொன்னார். இல்லை ஆக்சுவலி கார்த்திக் கூப்பிட்டார், என்னென்னு அந்த பொண்ணு என் கண்ணை பார்க்கறதுனால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் சீரியஸாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லைங்க அதனால தான் அந்த பொண்ணு ரீடேக் வாங்கிட்டு இருக்கு, நான் வேணா தள்ளி போயிடுவாங்க, தயவுசெய்து போங்க. அதனால் சீரியஸாக தான் சொன்னார் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் சீரியஸ்னஸ் தான். ஸோ தேங்க்யூ சீனியர் சார். அண்ட் தென் த ஹீரோயின்ஸ் கமாலினி, அஞ்சலி, பூஜா. இந்த படத்தில் வந்து ரொம்ப, ஏன்னா விமென்ஸோட ஸ்டோரின்றப்போ ரொம்ப எம்பசைஸ் ஆன் விமென்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் த ரோல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க, ரொம்ப இதாக தேவைப்பட்டாங்க. ஸோ 3 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3 பேரோட கேரக்டருமே இட்ஸ் வெரி ஸ்பெஷல். 3 பேரும் ரொம்ப ரொம்ப. அண்ட் தென் இதில் என்னென்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு ஷூட் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரில, யாருக்கும் எந்த விதமான ஈகோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அண்ட் தென் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சரி இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், ஒருத்தருக்குள்ள ஈகோலாம் கிடையாது, டைம் மாற்றிப்போம். இப்போ சில படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரேமில் வந்து விஜயசூர்யா சார் தான் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார், விஜய் சேதுபதி வந்து ஓரமாக நின்றுட்டு இருப்பார். அந்த சீன் ஃபுல்லாகவே அவருக்கு எதுவும் இருக்காது. சில சீனில் பார்த்தா விஜய் சேதுபதி ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு விஜய் சேதுபதி சாதாரணமாக உட்காந்துருக்க மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். பாபி வந்து அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து யாருக்கு அந்த எதுவும் இல்லை, இந்த சீனில் நான் என்ன பண்ணுறேன், நான் ஏன் இங்கே நிற்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல் டு தி என்டையர் கேஸ்ட் ஃபார் கிவிங். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் மீறி வந்து இது பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் பேசப்படுற படமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ப்ரொடியூசர் சிவி குமார் சார் என்னோட ஃபஸ்ட்டு படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜிகர்தண்டா நான் முடிஞ்ச இதில் போய் ஜென்ரலாக சொன்னேன், இதான் ஐடியா அப்படின்னு சொன்னேன். உடனே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணார். அண்ட் தென் பேசிக்கலி அவங்க சொன்ன மாதிரி, ஏன்னா நிறையா இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு என்டர்டெய்னர், அதெல்லாம் மாரி வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். ஸோ வந்து இப்போ கமர்ஷியலுக்காக இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்ற மாதிரி எந்த விதமான ஒரு கன்ஸ்டன்ட்டும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. படத்தை வந்து கம்ப்ளீட்லி நான் என்ன மாதிரி எழுதுனேனோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து அதை பேக் பண்ணி இந்த மாதிரி பெருசாக ரொம்ப தேங்க்ஸ் அலாட் சார். அண்ட் அபினேஷ் இளங்கோவன் சார், ஞானவேல் சார், ஞானவேல் சார், எல்லாருமே ரொம்ப நன்றி. அண்ட் தென் கேஆர் ஃபிலிம்ஸ் வாஸ் ஜாயின்ட் இன் டிஸ்ட்ரிபியூஷன், தேங்க்ஸ் அலாட். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் தென் டு ஆல் மை டீம் அண்ட் எல்லாருமே ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ், லைட்மேன், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் டக்குன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். வி ஜஸ்ட் வாண்ட் இன்ட்ரோடியூஸ் தெம். ஸோ எல்லாம் வரிசையாக வந்துடுங்க. செந்தில், பாலா, ஸ்ரீனி, தக்ஷி, சைலம், புருஷோத், அபி, சிபி. ஸோ இவங்க தான். ஸோ எல்லா விதமான பிரச்சனை தெரியும், எல்லா படத்துலையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் ஸோ ஸ்பெஷல். அண்ட் அவங்க தான் ஆக்சுவலி அந்த படத்தோட ஒரு பேக் போனாக இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் டு தெம். அவங்க நிறைய இடங்களில் தேவையில்லாமல் நிறையா நான் திட்டிருக்கேன், தேவையில்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களோட ஒர்க் இல்லாமல் இந்த படமே வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு தெம் கண்டிப்பாக. ஸோ ஐ திங்க் எல்லாருமே தேங்க்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா. இந்த படம் கண்டிப்பாக படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் எல்லாம் பார்க்கும்போது இவங்க நிறைய பேருக்கு நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்க. அந்த பில்டப் அட்லீஸ்ட் க்ளோஸர் டு தட் பில்டப்பாக இருக்கும் இந்த படம். உங்களை கண்டிப்பாக ரிலேட் பண்ண வைக்கும். யூ வில் கெட் இமோஷ்னலி ரிலேட்டட் டு த ஃபில்ம். அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா என்ன டாலரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, அம்மா, ஒய்ஃப் உங்களுக்குலாம் வந்து, ஏன்னா ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு போகும்போது நிறையா இட் டிமாண்ட்ஸ் லாட். அதாவது ஃப்ரம் ஸ்கிரிப்ட் எழுத டைட்டிலேருந்து இட் டிமாண்ட்ஸ் நம்மளோட கொஞ்சத்தை அந்த படம் எடுத்துக்குது. அதாவது கொஞ்சம் டைம் மட்டும் இல்லை, நம்மளோட வாட் எவர் கேரக்டர்
லைஃப் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குது அது. ஸோ அதெல்லாம் டாலரேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் என்னோட ஸ்டோன் பெஞ்ச் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த படத்தில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஆஃப்லைன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கமிங். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்ஸ். நானே கூட ஒன்றா தான் சுற்றுறேன். எப்படி இப்படி எழுதுறேன்றதுக்கு ஒரு பெரிய ஷாக். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா எங்கே காட்டியிருக்கீங்க. நான் எங்கே தான் ஓகே படத்து மூலியமாக எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா சார். கொஞ்சம் சிரிச்சா மண்டையில் அடிப்பான். கார்த்திக் சுப்பாராஜ் தலையில் கொஞ்சம் ஒரு 1/4 ஏக்கர் காலி ஆச்சுன்னா அது காரணம் கார்த்திக் சுப்பாராஜ் தான். அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பான் எனக்கு, அவ்வளோ டென்ஷன் கொடுப்பான்.